ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நாங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னால் எலெக்ஷன் சீசன், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ 2024 மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி பார்க்க சொல்லி போஸ்டல் போர்டில் மட்டக்களப்பு மாவட்டம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி அதை நான் இப்போ எங்கே போக்குன்னு சொன்னோம். எங்களுடைய விஎஸ்ஆர்இ நியூஸ் ஹோம் பேஜுக்கு ரைட் அங்கே போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். போயிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் 2024 பார்லிமெண்ட். ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட், இதுக்குள்ள போன நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தற்போதைக்கு இருக்கிற ஜாஃப்னா டிஸ்ட்ரிக்டில் உண்மையில ஜாதிக்கு ஜனபலே தான் ஃபர்ஸ்டாக இருக்குது. இப்போ இலங்கை தமிழரசு கட்சி செகண்டாக இருக்குது. அப்படி இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் பேட்டிக்லோவில் யார் இப்போ லீடில் இருக்கிறான்னு சொல்கிற விஷயம் தான். அப்படி நான் கீழே வரேன். கீழே வந்தோடனே இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்டில் நான் பேட்டிக்லோ செலக்ட் பண்ணுறேன். ரைட், பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எங்களுக்கு 5 ஆசனங்கள் இருக்குது. 5 ஆசனங்களையும் இப்போதைக்கு தற்போதைக்கு லீட்ல இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி தான் லீட்ல இருக்குது, ஃபர்ஸ்டா இருக்கிறாங்க. 2வது தேசிய கட்சி அனுர கட்சி இருக்கிறாங்க, ஜாதிக்கு ஜனவலய. 3வது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளும். 4வது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். 5வது சங்க டெமோக்ரசி தமிழ் நேஷனல் அவங்க இருக்கிறாங்க. இனி சஜித்துக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை தற்போதைக்கு. ரைட், இதுதான் இப்போதைக்கு ஃபைனலாக நாங்கள் போட்ட தபால் மூல வாக்குகள் போஸ்டல் போர்ட் பேட்டிக்குள்ள ரிசல்ட்ஸ் இதான் தற்போதைக்கு. அதாவது படித்த ஆக்கள் கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஆக்கள் போட்ட ஓட்ஸ் தான் தற்போதைய நிலைமை. இப்படி இருக்கிறாங்க. இதுல இப்படியே கொஞ்சம் நம்ம கீழே போவோம். இப்படியே கொஞ்சம் கீழே போகணுமா இருந்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் போஸ்டல் போர்ட் 13,845 கவர்மெண்ட் ஸ்டாஃப் வாக்களிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா 13,631 பேர் வாக்குத்தான் அவங்க செல்லுபடியாமல் சொல்லிட்டு. அதாவது சரியான முறையில வாக்களிச்சாங்க. இங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரிஜெக்ட் போட், அதாவது 214 அரசு உத்தியோகத்தர் போட்ஸை போட தெரியாம போட்டு நாசமாகி போட்டாங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், இந்த விஷயம் இந்த நிலைமையில் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, யாரையும் தப்பு சொல்ல 214 பேசுவோம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து உங்களுக்கு சாதாரண உண்மையில ஒரு மனித அடிப்படை உரிமை ஓட்ஸ் அடிப்படை உரிமை. அந்த அதற்கூடி உங்களால சரியான முறையில போட தெரியாதுன்னு சொன்னா நீங்க வேலை செய்யற நிர்வாகம்